कल्मषनाशी सकल सौभाग्य प्रदायिनी वन्दे सर्वलोकैकपूजिता। லலிதா, அதுல ரோஜா பூவும் மல்லிகை பூவும் ரெண்டு இருக்குமா? அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு அதுல ஏதாவது ஒரு பூ எடுமா. ரோஜா பூ எடுத்தா நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். எடுமா. தாயே, உன்னை மனசுல வேண்டிக்கிட்டு தான் இந்த பூவை எடுக்கிறேன். நீதான் நல்ல வழி காட்டணும். ரோஜா பூ வந்திருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? கோவில்ல திருட்டு போச்சு அம்மனோட நகைகள், அது திரும்பவும் கிடைச்சிருவாங்கிறதுக்கு இந்த பூதான் ஆதாரம். நகைகள் தானாவே கிடைச்சிருவாங்கிறத அம்மனே சொல்லியிருக்கா. அட கடவுளே, மனுஷனுக்கு உடுத்த துணி இல்ல, இருக்க வீடு இல்ல, ஊர் முழுக்க கட்சி கொடிதான் இருக்கு. இந்த நாய்க்கு இருக்கிற அறிவு கூட மத்த மனுஷனுக்கு இல்லையே. இது நல்ல நாய்ப்பா. அம்மா வீட்டுல இல்ல,
பாதி பாலை வீட்டுல வச்சுட்டு மீதி நாமளே குடிச்சுடுவோம். நல்ல வேலை அம்மா வீட்டுல இல்ல. பாலை குடிக்கிறதுக்கு இதுதான் நல்ல சமயம். பால் ரொம்ப ருசியா ஆப்பிள் ஜூஸ் மாதிரி இருக்கு. என்ன ரொம்ப முறைச்சு பாக்குற? ஒன்னுடுவேன். குரு, வெளியாளுங்க யாராவது நாம இந்த இடத்துல சாராயம் காய்ச்சறத பார்த்துட்டு போலீஸுக்கு சொல்லிட்டா நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு எந்த போலீஸ் கிட்ட தைரியம் இருக்கு? யாராது? நான் தான்டா, எஸ்பி பார்வதி. நல்ல விதமா சொல்றேன், உடனே இந்த இடத்தை காலி பண்ணுங்க. பீர் பாட்டில் சைஸ் இல்ல, எனக்கே ஆர்டர் பண்றியா? என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குறேன்? எங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ அங்க போய் அது சரி பண்ண வேண்டியது என் டியூட்டி இல்லையா? ரமணா பீமனா, என்ன நான் சொன்னது சரிதானே? அக்கா, ஆத்தோரும் 4 ரவுடி பசங்க சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க. நாங்க 3 பேரும் சேர்ந்து அவங்கள அடிச்சு விரட்டிட்டோம். ஊர்ல இருக்கிறவங்க அமைதியா இருக்கும்போது உங்களுக்கே இந்த பிரச்சனை? மோசமான ரவுடிங்க, அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா என்ன பண்றது? ரமணா பீமன் என் கூட இருக்க வரைக்கும் என்னை யாருமே அசைக்க முடியாதுக்கா. என்ன வெறும் பார்வதின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? நான் எஸ்பி பார்வதி. எனக்காவது ஒரு நாள் நான் உங்களை சுட்டு கொன்னுடுவேன், புரியுதா? போது நிறுத்து உன் வீர பேச்செல்லாம். இன்னைக்கு அப்பாவுக்கு தேவசம், அத மறந்துட்டியா? அது அப்படி இல்லக்கா. என்கிட்ட நீ எதுவும் பேச வேண்டாம். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அக்கா அக்கா அக்கா. அச்சச்சோ, ரமணா பீமனா, அக்காக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீங்க தான் ஏதோ செஞ்சு அக்காவை சமாதானப்படுத்தணும்.